முரசம் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு எந்த சேலஞ்ச் வந்து மக்களுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 2 நிமிஷம் தமிழ்லேயே தூய தமிழில் பேசினாங்கன்னா அவங்களுக்கு ப்ரைஸ் மணியாக 200 ரூபா கொடுக்க போகிறோம். ஸோ வாங்க, நான் செம்ம எக்ஸைட்டடாக இருக்கிறேன். யார் 200 ரூபா வாங்க போகிறா அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் தெரியும் இல்லையா? ஸோ அதை பற்றி சொல்லுங்கள், தமிழ்லேயே பேசணும் நீங்கள். நான் வந்து கால்பந்து நிறையா பார்ப்பேன். கால்பந்தில் எனக்கு பிடித்த விளையாட்டு வீரர் வந்து மெஸ்ஸி. அவர் நல்லா விளையாடுவார். அவரை தவிர எனக்கு ரொனால்டோவையும் பிடிக்கும். இந்த உணவகம் நல்லாயிருக்கும். இல்லை, நம்ம ஸ்போர்ட்ஸை பற்றி தானே பேசுகிறோம். என்ன உணவகம் போகிறீங்க நீங்கள்? போன வாரம் பண்ண வியாபாரத்தை சொல்கிறோமே. கால்பந்தை தவிர மட்டைப்பந்தும் பார்ப்பேன். மட்டைப்பந்தில் எனக்கு பிடித்த விளையாட்டு வீரர் வந்து விராட் கோலி. இதையும் தவிர வந்து ஃபார்முலா 1ன்னு ஒரு விளையாட்டு போட்டி. ஃபார்முலா 1, ஓகே. அது ஸ்போர்ட்ஸு தெரியாது எனக்கும். அதில் எனக்கு பிடித்த வீரர் வந்து லூயிஸ் ஹாமில்டன். ஓகே, இப்போ நீங்கள் ஃபார்முலா 1 பற்றி சொன்னீங்க. அதில் ட்ராக் மெயின்டைன் பண்ணணும், லைன் மெயின்டைன் பண்ணணும்லாம் சொல்லுவாங்க. அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியும். அதில் வந்து ரேசிங் லைனுன்னு சொல்லுவாங்க. ரேசிங் அப்படின்றது இங்கிலீஷில் அப்படின்றதுனால இப்போ அவுட் ஆகிவிட்டார். மேம், ஆக்சுவலாக இன்றைக்கி இப்போ வந்து நான் உங்களுக்கு கொடுக்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா குக்கிங் பற்றி நீங்கள் தமிழில் பேசுங்க. ஒரு 2 மினிட்ஸ் பேசுங்க. 200 rupees நீங்கள் வின் பண்ண சான்ஸ் இருக்குது. சொல்லுங்கள். சமையல் வந்து ஒரு அழகான கலை. ஆனால் அது இப்போ அதிகமாக பார்த்தீங்கன்னா பெண்களோட ஆண்கள் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக எடுத்து நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்றது வந்து ஒரு இங்கிலீஷ் வார்த்தை, ஆங்கில வார்த்தை. 2 மினிட்ஸ் நீங்கள் வந்து தமிழ்லேயே பேசினா உங்களுக்கு 200 rupees வின் பண்ண சான்ஸ் இருக்கு. எனக்கா? உனக்கு தான். ஐயோ நான் என்ன செய்வேன்? யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா, அப்படி ஈஸ்வரா. உணவை பற்றி பேசுங்க நீங்கள். வணக்கம். உணவு மிக மிக அத்தியாவசியமானது. நாள் ஒன்றுக்கு 3 முதல் 4 முறை வரை உணவு சாப்பிட வேண்டிய ஒரு அவசியமானது. உணவிலேயே சைவ உணவு, அசைவ உணவு என்று 2 வகை இருக்கிறது. சைவ உணவு என்று எடுத்துக்கொண்டால் நமது தென்னகத்துடைய பண்பாட்டான உணவு வகை என்றால் இட்லி, தோசை, நான் நடுவில் கேள்வி கேட்பேன், பணியாரம் போன்றது தான். ஸோ இட்லி, எந்த ஹோட்டலில் உங்களுக்கு இட்லி ரொம்ப பிடிக்கும்? என்னுடைய மனைவி கல் மாதிரி செய்து கொடுக்கும் அருமையான இட்லி எனக்கு நன்றாக பிடிக்கும். பசங்களா, வேணுங்கிற அளவு மட்டும் இட்லியை வாங்கி வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக சாப்பிடணும். ரொம்ப மென்மையாக இருக்கக்கூடிய இட்லியை விட சற்று கடினமான இருக்கக்கூடிய இட்லி சுவையாக இருக்கும். அப்போ தான் சட்னியிலையும் சாம்பார்லையும் அது ஊறும். ஓகே, ஊறிய பிறகு சாப்பிடுவது தான் இட்லி. நன்றி. வேறு நீங்கள் வந்து இட்லியை பற்றி சொன்னீங்க. அடுத்து பரோட்டா உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்காத உணவு பரோட்டா. ஏன்? ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஹார்ட் என்பது ஆங்கில வார்த்தை. ஸோ அதனால் வந்து பட் பரவாயில்ல, நீங்கள் ட்ரை பண்ணீங்க, ரொம்ப சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். 200 தர மாட்டியா? உனக்கு பரிசும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. உதைப்பதற்குள் ஓடிவிடு. நான் வந்து இப்போ உங்களுக்கு கொடுக்கக்கூடிய டாபிக் என்னன்னா டிரைவிங்கை பற்றி நீங்கள் வந்து தமிழில் பேசணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு. நடுவில் நான் கேள்வி கேட்பேன். காரு டிரைவிங் வந்து காருன்றதே ஒரு மகிழுந்துன்னு தானே வரணும். அது ஃபுல்லாக தமிழ் தான், தூய தமிழ். ஸோ மகிழுந்து அப்படின்றது கார் அப்படின்ற அர்த்தம். ஸோ அதிலே வந்து அவுட் ஆகிட்டார். சொல்லுங்கள் ப்ரோ, சினிமா பற்றி நீங்கள் தமிழில் பேசுங்க. சினிமாவை பற்றி தமிழில் எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும். அவர் நடித்த திரைப்படங்கள் எல்லாமே எனக்கு பிடிக்கும். அதுலேயும் முக்கியமாக கடைசியாக வந்த அது தமிழில் அது டைட்டில்லாம் பிரச்சனை கிடையாது. லியோ மூவி என்பது தமிழ் இல்லையே. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. காதலை பற்றி தமிழ் 2 நிமிடங்கள் பேச வேண்டும். காதலை பற்றி தமிழ் என்றால் நிறைய இருக்கிறது. எப்படி சொல்வது வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ஒரு புரிதல், காதலுக்குள் புரிதல் முக்கியம். பிறகு காதலுக்குள் சண்டை வரக்கூடாது. சண்டையை தவிர்க்க நிறைய முடிவுகளை தனியாக உட்கார்ந்து பேச வேண்டும் இருவரும். பிறகு இருவரிடத்திலும் விட்டுக்கொடுதல் மிகவும் முக்கியம். ஓகே, நீங்கள் காதலோட எல்லா ஆஸ்பெக்டையும் சொன்னீங்க. காதலை பேஸ் பண்ணி நிறைய படங்கள்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அதாவது பார்த்துருக்கேன். இப்போது சமீபத்தில் வெளியான லவ்வர். ஓகே, அந்த படத்தில் நிறைய கருத்துக்கள் உண்டு.
அதை சொல்ல போனால் எப்படி சொல்வது, முக்கியமாக இப்போ இருக்கும் காலகட்டத்தில் எப்படியெல்லாம் பெண்களும் ஆண்களும் இருக்கிறார்கள் என்றதில் நிறைய கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் எவ்வளவு கருத்து வேறுபாடு இருக்கிறது என்பதையும் அது புரிய வைக்கிறது. ஸோ அதில் ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்தது உங்களுக்கு? அவங்க 2 பேர் ரிலேஷன்ஷிப் அதாவது கல்லூரியில் இருக்கும்போது அதாவது இருவருக்குள் நண்பர்கள் என்ற ஒரு இடையில் வராமல் இருக்கும் வரை இருவருக்கும் சரியாக தான் காதல் இருக்கிறது. இருவரும் சேர்ந்து பேச வேண்டும். முதலில் அதில் புரிய வேண்டிய ஒரு விஷயமே அதுதான். இருவரும் சேர்ந்து பேச வேண்டும், இருவரும் அவர்களுக்கான நேரத்தை ஒதுக்கி பேச வேண்டும். அப்போதான் இருவருக்குள்ளேயும் புரிதல் என்ற ஒன்று வெளிப்படும். அதை தான் புரிய வைக்கிறது. இருவருடைய சண்டையிலும் வேறு ஒருத்தர் தலையிடாமல் இருந்தாலே அதில் கரெக்டான என்பது இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. எனக்கு சமையல் மிகவும் பிடிக்கும். சமைப்பது குழந்தைங்களுக்காக சமைக்கிறது அதை விட மிகவும் பிடிக்கும். எங்கள் காலத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே சமையலை ரொம்ப விரும்பி செய்வாங்க. அதனால் அதுதான் எங்களோட முழு நேர இதுவாக, பகுதி நேர வேலைக்கு செல்வதோடு மட்டுமல்லாமல் இது ரொம்ப விருப்பப்பட்டு நாங்கள் செய்கிற ஒரு முக்கியம். சமையல் அப்படின்னும் போது நீங்கள் சைனீஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, சைனீஸ் அந்த மாதிரி செய்வீங்களா எப்படி? நாங்கள் தூய தென்னிந்திய உணவு வகைகள் மட்டுமே சமைப்போம். ஓ, தூய தமிழ். ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெளிலலாம் போய் சாப்பிட்றாங்க, வீட்டில் சமைக்கிறது இல்லை. அதை பற்றி உங்களோட டேக் என்ன? அது அவங்களோட விருப்பம். அது அவங்களோட மனநிலை எப்படியோ, அவங்களுக்கு எப்படி அது ஒத்து வருதோ அதை பொறுத்த விஷயம். அதனால் நான் எனக்கு தகுந்த மாதிரி தான் நான் அனுப்புகிறேன். அடுத்தவங்களை பற்றி நான் கருத்து சொல்ல நான் விரும்பலை. ஓகே, நன்றி, தேங்க்யூ. 2 நிமிஷம் பேசிட்டாங்க. ஓகே, வின்னர் அதை காட்டு மக்களே. 2 நிமிஷம் பேசிட்டாங்க. 200 மக்களே ஜெயிச்சிட்டாங்க. தேங்க்யூ. சென்னை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? சென்னையில் என்னெல்லாம்? ஆனால் எல்லாமே தமிழ் தான். ஒரு வேர்டில் ஆன்சர் பண்ணக்கூடாது, கேப் விட்டுறக்கூடாது. சென்னைன்றது தமிழ் தான், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அது உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அந்த மாதிரி? நாங்கள் பிறந்த ஊரே சென்னை தாங்க, கல்யாணம் பண்ணதும் சென்னை தான். சென்னை ரொம்ப பிடிச்ச ஊர். எங்கள் பிள்ளைங்களும் இங்கே தான் படிக்கிறாங்க. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரரும் இங்கே தான் வேலை செய்கிறாரு. சென்னையில் சுற்றி பார்க்கக்கூடிய இடங்கள் நிறைய இருக்குது. ஓகே, சுற்றி பார்க்கக்கூடிய இடங்கள் நிறைய இருக்குது. இப்போ டிராஃபிக்கை பற்றி? போக்குவரத்து நெரிசல் சென்னையில் நிறைய தான் இருக்குது. அதுக்காக இப்போ நம்ம கவர்மெண்ட்ன்றது காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்க? நீங்கள் கோயில் குளம் அதை பற்றி பேசலாம். ஓகே, கோயில் 2 செகண்ட் தான், 3 செகண்ட் தான் இருக்கு. அப்படியா? 2, 1. சபா, இப்பவே கண்ணை கட்டுது. சார், எனக்கு பிடித்த இடம்னு பார்த்தீங்கன்னா மெரினா கடற்கரை. சார், நம்மளுக்கு இந்த டி நகரோட இந்த கடைவீதி. மெரினா கடற்கரைன்னு சொன்ன உடனே அங்கே ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்பாட் ஒன்று இருக்குது. மெரினானாலே அதை காட்டுவாங்க. என்னது சார்? மெரினா அப்படின்னு சொல்லி கடற்கரையை காமிக்கும்போது நம்மளுக்கு எம்ஜிஆர் சமாதி இருக்குது, கலைஞர் சமாதி இருக்குது, அப்புறம் ஜெயலலிதா அம்மாவோட சமாதி இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு உடனே காமிப்பாங்க. அண்ட் அதுவும் இல்லாமல் கரைக்கே ஒரு அடையாளம் இருக்குது. என்னது அது? கடற்கரையோட கலங்கரை விளக்கம். அதை காமிப்பாங்க. நோட் பண்ணுங்கப்பா பின்றாப்பா. சரி, ஓகே. உங்களுக்கு இந்த கடவுள் அதெல்லாம் நம்பிக்கை இருக்கு? கடவுள் நம்பிக்கை இருக்குது. கடவுள் நம்பிக்கை இருக்கிறதுனால தான் நம்ம அந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டுருக்கோம். அதை பற்றி சில விஷயங்கள் சார், கோவில் நம்ம சாமி கும்பிடுறதுனால நம்மளுக்கான ஒரு மன அமைதி கிடைக்கும். அதுக்கடுத்து நம்மளுக்கான ஒரு சூப்பர். அடுத்த வின்னர் நம்ம கூட இருக்காருன்னு நினைக்கிறேன். அம்மா, உன் மகன் போட்டி மேல போட்டியா ஜெயிச்சு கப்பு மேல கப்பா வாங்கிட்டு வந்திருக்கான். 2 நிமிடம் இந்த பாருங்க மக்களே பேசிட்டாரு தமிழில். ஸோ அதுக்கு பரிசு இருக்குது கண்டிப்பாக. சொன்ன மாதிரி 200 rupees. கங்க்ராச்சுலேஷன் சார், சூப்பர். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நன்றிகள். சாரி, மன்னிக்கவும். நன்றிகள்.